வணக்கம் நண்பர்களே. நம்மள பெரும்பாலானவர்கள் உணவை வீணாக்கக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் வச்சு பாதுகாப்போம். ஃப்ரிட்ஜில் வைத்தா எவ்வளோ நாட்கள் ஆனாலும் கெடாது அப்படின்னு நினச்சிட்டு நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனால் அது மிகப்பெரிய தவறு. உண்மையில் சில உணவுகள் ஃப்ரிட்ஜில் அதிக நாட்கள் இருந்தால் பாக்டீரியா, பூஞ்சை, நச்சு பொருட்கள் உருவாகி உடல் நலத்திற்கு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். சில நேரங்களில் வயிற்றுப்போக்கு, வாந்தி, உணவு விஷத்தன்மை மட்டுமல்லாமல் கல்லீரல் மற்றும் சிறுநீரக பாதிப்புகளையும் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது. இந்த வீடியோவில் ஃப்ரிட்ஜில் அதிக நாட்கள் வைக்கக்கூடாத 8 முக்கிய உணவுகளை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறீர்கள். வீடியோவை முழுமையாக பாருங்கள். கடைசியில் எந்த உணவை எத்தனை நாட்கள் வரை பாதுகாப்பாக வைத்து கொள்ளலாம் என்பதையும் நம்ம சொல்ல போகிறோம். ஸோ வீடியோவை முழுமையாக பாருங்கள். இந்த ஒரு வீடியோ உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ளதாக இருக்கும். நம்ம முதல்ல வைக்கக்கூடாத உணவுகளில் ஒன்று தான் சமைத்த சாதம். பல வீடுகளில் மதிய உணவு மிச்சமானால் இரவு நேரங்கள் சாப்பிடாம மறுநாள் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரிட்ஜில் வைப்பாங்க. ஆனால் சமைத்த சாதம் மிகவுமே கவனமாக கையாள வேண்டிய கூட ஒரு உணவு. ஏன்னா சமைத்த சாதத்தில் பேசிலஸ் சிரிஞ்சஸ் என்ற பாக்டீரியா வளரக்கூடும். இந்த பாக்டீரியாக்கள் சில வகையான வெப்பத்திலையும் உயிர் வாழும் தன்மை கொண்டது. அதனால் சாதத்தை நீண்ட நேரம் வெளியில் வைத்துவிட்டு பிறகு ஃப்ரிட்ஜில் வச்சாலும் அது ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. என்ன பிரச்சனைகள் ஏற்படுத்தும்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, வயிற்று வலி, உணவு விஷத்தன்மையாகிறது. எவ்வளவு நாட்கள் வைத்திருக்கலாம்னா சமைத்த சாதத்தை 24 முதல் 48 மணி நேரத்துக்குள்ளே பயன்படுத்துறது மிகவும் சிறந்தது. அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா சமைத்த கோழிக்கறி தாங்க. சிக்கன் மிகவும் விரைவாக கெடக்கூடிய ஒரு உணவு. சமைத்த பிறகு ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் பல நாட்கள் பாதுகாப்பாக இருக்கும் என்று நினைக்கிறார்கள் சிலர். ஆனால் இது முற்றிலும் தவறு. நீண்ட நாட்கள் வைத்தால் பாக்டீரியா வளர்ச்சி ஏற்படலாம். ஸோ இதை நீங்கள் சாப்பிட்டா குமட்டல், வயிற்றுப்போக்கு, காய்ச்சல், செரிமான கோளாறு இதெல்லாம் ஏற்படும். ஸோ பாதுகாப்பு காலம் 3 முதல் 4 நாட்களுக்குள்ள சாப்பிட வேண்டும். அடுத்து நம்ம மூன்றாவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா மீன் தான். மீன் மிகவும் சத்தான உணவு. ஆனால் கெட்டுப்போகும் வேகமாகவே இருக்கும். விரைவிலே கெட்டு போகக்கூடிய ஒரு உணவு. ஃப்ரிட்ஜில் வைத்தாலும் நீண்ட காலம் பாதுகாப்பாக இருக்காது. கெட்டுப்போன மீனுடைய அறிகுறி துர்நாற்றம், ஒட்டும் தன்மை, நிறமாற்றம் இது எல்லாமே ஏற்படும். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு உணவு விஷத்தன்மையாகிறது, வயிற்றுப்போக்கு, கடுமையான வயிற்று வலி இதெல்லாம் ஏற்படும். இதனுடைய பாதுகாப்பு காலம் 1 முதல் 2 நாட்களுக்குள்ள நீங்கள் அடுத்து நம்ம நான்காவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு வகை என்னென்னா முட்டை உணவு வகை தாங்க. முட்டை சார்ந்த எல்லா வகையுமே, ஆம்லெட், முட்டை குழம்பு, முட்டை பொரியல் போன்ற பொருட்களை நம்ம நீண்ட நாட்களாக ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா பாதிப்பு ஏற்படும். ஏன்னா முட்டையில் புரதம் அதிகமாக இருக்கிறதுனால அதில் பாக்டீரியா வளர்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. இதனால் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்னென்னா வாந்தி, வயிற்று வலி, குமட்டல். எத்தனை நாள் முட்டையை வச்சுருக்கலாம்னா 2லேருந்து 3 நாட்கள் வச்சு சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை கிரேவியெல்லாம் சமைப்பாங்க. இப்போ நைட்டில் சப்பாத்திக்கு முட்டை கிரேவிலாம் வைப்போம். வச்சுட்டு மிச்சம் இருக்கிறத ஃப்ரிட்ஜில் வைப்போம். அதை மறுநாள் சாப்பிட மாட்டாங்க. அதை ஒரு 4-5 நாள் வச்சு சாப்பிடுவாங்க. ஃப்ரிட்ஜில் வச்சா கெட்டு போகாது அப்படின்னு நினச்சிட்டு. ஸோ அதெல்லாம் 2 நாள் தாங்க, அதுக்கு மேலே தாக்கு பிடிக்காது. ஸோ அந்த 2 நாளைக்குள்ளே காலி பண்ணுறது ரொம்பவே நல்லது. அடுத்து நம்ம 5ஆவதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு என்னென்னா வெட்டிய பழங்கள். நம்ம மோஸ்ட்லி பெரிய பெரிய பழங்களாக இருந்தால் என்ன பண்ணுவோம், வெட்டி சாப்பிடுவோம். வெட்டின உடனே ஃபுல்லாத்தையும் நம்ம சாப்பிட முடியாதுல்ல. ஏன்னா 2 கிலோ 3 கிலோலாம் இருக்கும்ல. ஸோ நம்ம நீண்ட நாட்கள் ஃப்ரிட்ஜில் வைப்போம். இதெல்லாம் நம்ம தெரியாமல் செய்யக்கூடிய ஒரு தவறு. கண்டிப்பாக இது எல்லாரும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா தர்பூசணி பழம்லாம் வாங்கிட்டு வருவோம். அது ரொம்ப பெருசாக இருக்கும். 4 கிலோ 5 கிலோ 3 கிலோ இப்படி இருக்கும். பாதியை வெட்டி சாப்பிட்டுட்டு மீத அந்த 1 வாரம் வரைக்கும் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். அதை கட் பண்ணி வச்சு சாப்பிட்டுட்டு இருப்போம். ஆனால் அப்போல்லாம் செய்யவே கூடாது. தர்பூசணி பழம், பப்பாளி பழம், முலாம்பழம் இதெல்லாம் வெட்டி வச்சு பல நாட்கள் பயன்படுத்துவது ரொம்பவுமே தவறானது. வெட்டிய பிறகு அதில் காற்று மற்றும் ஈரப்பதம் தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்கும். இதனால் பாக்டீரியா,
பூஞ்சை வளர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை நம்ம சாப்பிட்டா சிலது வந்து சுவை டேஸ்ட்டு நல்லாவே மாற்றம் தெரியும், புளிப்பு வாசனையை அடிக்கும், நிறம் மாற்றம் இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த கெட்டுப்போன பழத்தோடைய அறிகுறிகள். சிலது வந்து தெரியாது, ஆனால் நம்ம வந்து 2 முதல் 3 நாட்களுக்குள்ளே நம்ம பயன்படுத்துறது ரொம்பவுமே முக்கியமானது. ஸோ அதுக்கு மேலே நீங்கள் பயன்படுத்திங்கன்னா உங்கள் உடல் நலத்திற்கு. அடுத்து நம்ம 6வதாக பார்க்கக்கூடிய உணவு வகைகள் என்னென்னா சமைத்த காய்கறிகள் தாங்க. சமைத்த காய்கறிகளை பல நாட்களாக ஃப்ரிட்ஜில் வைக்கிறது நல்ல பழக்கமே கிடையாது. குறிப்பாக கீரை, பீட்ரூட் போன்றதில் நைட்ரேட் வந்து அதிகமாகவே இருக்கும். நீண்ட நேரம் அதை நம்ம வச்சுருந்தோம்னா, நீண்ட நேரம் வச்சுருந்தாலோ இல்லை மீண்டும் மீண்டும் நம்ம சூடுபடுத்தினாலோ அதில் உள்ள சத்துக்கள் வந்து குறைஞ்சு போயிடும். இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு என்னென்னா செரிமான பிரச்சனை அதிகமாகும், உணவோட தரம் வந்து குறையும், வயிற்று பிரச்சனை, வயிறு உப்பசம், வயிற்று அந்த செரிமான பிரச்சனை இது எல்லாமே ஏற்படும். ஸோ பாதுகாப்பாக நீங்கள் எத்தனை காலம் வந்து பயன்படுத்தலாம்னா 3லேருந்து 4 நாட்கள் வந்து சமைத்த காய்கறிகளை ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு மேலே வந்து சாப்பிட வேண்டாம். அடுத்து நம்ம 7வதாக பார்க்கக்கூடிய ஒரு உணவு வகைகள் என்னென்னா பால் மற்றும் பால் சார்ந்த பொருட்கள். எல்லாமே பாலில் தயார் பண்ணுறாங்கல்ல சில உணவுப் பொருட்கள், அது எதுனா பால், தயிர், பன்னீர் இதெல்லாம் வந்து சரியான வெப்பநிலை இல்லைன்னா விரைவாகவே கெட்டு போகும். ஸோ கெட்டு போகிறதுக்கான அறிகுறி புளிப்பு வாசனை ஏற்படுறது, நிறம் மாற்றம், திடப்பொருள் உருவாகிறது. ஸோ இது எல்லாமே வந்து அதனுடைய அறிகுறிகள். இதை நாங்கள் சாப்பிட்டிங்கன்னா என்ன பாதிப்பு ஏற்படும்னா வயிற்றுப்போக்கு, வாந்தி, செரிமான கோளாறு இது எல்லாமே ஏற்படும். ஸோ இதை நீங்கள் தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 8வது உணவு என்னென்னா குழம்பு மற்றும் கிரேவி வகைகள் தான். இப்போ சாம்பார்லாம் வீட்டில் செய்வோம்ல, சாம்பார், குருமா, மட்டன் குழம்பு இது எல்லாமே நீண்ட நாட்கள் வைத்திருந்தால் பாதுகாப்பு குறைய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பல முறை வெளியில் எடுத்துட்டு மீண்டும் ஃப்ரிட்ஜில் வைக்கிறதும் அபாயத்தை அதிகரிக்கக்கூடியது தான். ஸோ ஒரு டைம் வச்சுட்டிங்கன்னா அடுத்த மறுநாளே பயன்படுத்துறது ரொம்பவே நல்லது. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தவங்க தான் வீட்டில் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரம் முழுக்க வச்சு சமைச்சு சூடு பண்ணி சாப்பிட்டு திருப்பி உள்ளே வச்சு வெளில வச்சு இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியும் சாப்பிடக்கூடாது. இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்பு வந்து உணவு வந்து விஷத்தன்மை ஆகலாம், வயிற்று வலி ஏற்படும், செரிமான பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ பாதுகாப்பு காலங்கிறது 3லேருந்து 4 நாட்கள் மட்டுமே. உணவை ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி பாதுகாப்பாக வைக்கணும் அப்படிங்கிறதுக்கான சில டிப்ஸுகளாக பார்த்துடலாம். எப்பொழுதுமே உணவை சூடாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே உடனே வைக்கக்கூடாது. சிலர்லாம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கெட்டு போகும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே சூடு பண்ணி அடுப்பில் சூடு பண்ண அடுத்த நிமிஷமே ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு லாக் பண்ணிடுவாங்க. ஸோ ஒருபோதும் அந்த மாதிரி பண்ணவே கூடாது. சூடாக இருந்துச்சுன்னா சிறிது நேரம் வந்து அதை ஆற விட்ட பிறகு தான் ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் வைக்கணும். அடுத்து 2வது டிப்ஸ் என்னென்னா காற்று புகாத டப்பாக்களை பயன்படுத்தி நீங்கள் வச்சிங்கன்னா பாக்டீரியாக்களுடைய வளர்ச்சி வந்து குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 3வது டிப்ஸ் என்னென்னா நீங்கள் இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருளையோ ஏதாவது கட் பண்ண ஃப்ரூட்ஸையோ நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறீங்கன்னா அதனுடைய டேட்டை நீங்கள் எழுதி வைங்க. ஸோ எத்தனை நாளுக்குள்ளே அது எக்ஸ்பைரி ஆகுது அப்படின்னு நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜை திறக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம், அது கண்ணு முன்னாடி தெரியும். ஸோ இந்த 2 டேஸில் எக்ஸ்பைரி ஆக போகுது, வேகமாக பயன்படுத்தணும் அப்படின்னு உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் வேகமாகவே பயன்படுத்திடுவீர்கள். நீங்கள் சும்மா கட் பண்ணக்கூடிய வச்சுட்டிங்கன்னா அது எப்போ வச்சிங்க அப்படிங்கிறதும் மறந்து போயிடும். அதே மாதிரி அடுத்து நீங்கள் சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வயிற்று அது பிரச்சனை, உடல்நல பிரச்சனை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஏன்னா உடல் நலம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். அதுக்கு தான் நீங்கள் டேட்டை எழுதி உங்களை வைக்க சொல்கிறோம். அடுத்து 4வது டிப் என்னென்னா அடிக்கடி ஃப்ரிட்ஜு கதவை திறக்காதீங்க. ஏன்னா வெப்பநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்போ உங்களுக்கு தேவையோ அப்போ மட்டும் ஃப்ரிட்ஜை திறங்க. முக்கியமாக குழந்தை இருக்க வீட்டிலலாம் குழந்தைங்கள் ஒய்யாமல் ஃப்ரிட்ஜை திறந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் திறக்காம இப்போ நம்ம பார்த்ததை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் சொல்கிறேன். எத்தனை நாட்கள் வரைக்கும் அது பாதுகாப்பாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறத. சாதம் வந்து 1லேருந்து 2 நாட்கள் மட்டும் வைக்கலாம். மீன் வந்து 1லேருந்து 2 நாட்கள். சிக்கன் வந்து 3லேருந்து 4 நாட்கள் வரைக்கும் வச்சுக்கலாம். முட்டை சார்ந்த உணவுகள் வந்து 2லேருந்து 3 நாட்கள். காய்கறிகள் வந்து 3லேருந்து 4 நாட்கள். குழம்புகள் வந்து 3லேருந்து 4 நாட்கள். வெட்டிய பழங்கள் 2லேருந்து 3 நாட்கள் மட்டும். பால் பொருட்கள் வந்து அது ஆல்ரெடி மேனுஃபேக்சர் ஆகி வருதுல அந்த டேட்டு வந்து பார்த்துக்கிறங்க. ஸோ எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா யூஸ் பண்ணாதீங்க, தூக்கி குப்பையில் போட்டுருங்க. ஸோ அதை நோட் பண்ணிக்கிறங்க. நண்பர்களே, ஃப்ரிட்ஜுங்கிறது உணவை பாதுகாக்கக்கூடிய ஒரு சின்ன கருவி தான்.
ஆனால் அந்த உணவை எப்பொழுதுமே பாதுகாக்கக்கூடிய மந்திர பெட்டிலாம் இல்லை. ஸோ சில நாட்களுக்கு மட்டும் உணவை பாதுகாக்கக்கூடிய ஒரு பெட்டி. சில உணவுகளை அதிக நாட்கள் வைத்திருந்தா உணவு விஷமாகும் தன்மை கொண்டது. வயிற்றுப்போக்கு, வாந்தி, பல உடல்நல பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வழி வகுக்கக்கூடும். ஸோ நீங்கள் கரெக்டாக வச்சு கரெக்டாக பயன்படுத்துங்க. இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். நன்றி, வணக்கம்.